தம்பியோட ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சு சென்னைக்கு வந்துட்டோம். ஒரு 25 டேஸ் கிட்ட இருக்கும் நாங்கள் இங்கேருந்து போயிட்டு. இப்போ தான் வந்துட்டு வர்றோம். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு தம்பி இப்போ நல்லா க்யூர் ஆகிட்டான். அங்கே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜில் கூலாக இருந்தோம். ஒரு மதியம் 3 மணி ஆனால் போதும், டெய்லியுமே வந்து நல்லா மோடம் போட்டு நல்லா ஜில்லுன்னு காற்று வர ஆரம்பிக்கும். போன வாரம் தான் அக்னிவேல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அங்கே இருக்கும்போது அக்னிவேல் அப்படின்னா என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ரியல் அக்னிவேல் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறமா தான் ஃபீல் ஆகுது. எங்களுக்கு வந்து வெயில் மோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, வெளியிலேயும் இருக்க முடியல. வெயில் பட்டையை கிளப்புதுங்க. தண்ணி எல்லாம் மாறினதுனால வந்து தொண்டை நல்லா கரகரன்னு ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பருப்பு ரசமும் வேர்க்கடலை துவையல் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஊருகளுக்கெல்லாம் போனாலே வந்தவொடனே வந்து ட்ராலியில் இருக்க துணியெல்லாம் ஷெல்ஃபில் வச்சா தான் மனசாப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் துவைக்கிறதுக்கு நிறைய துணி இருக்கும், அது வேறு கதை. ஆனால் இதை வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ட்ராலியெல்லாம் கடைசிட்டு அடுத்து ஊருக்கு போகும்போது தான் தூசி தட்டி எடுப்போம்.